ஹாய் கைஸ், வெல்கம் டு பாவையின் பாதையில் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்ஐசி ஜுவல்லர்ஸோட கோல்டு சிட் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். என்ஐசி ஜுவல்லர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சேவிங் ஸ்கீம் இருக்குது. கோல்டுக்கு, சில்வருக்கு, டைமண்டுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. கோல்டுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் சேவிங் ஸ்கீம் இருக்குது. 9 மந்த்தில் மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு சேவிங் ஸ்கீமும், அப்புறம் 11 மந்த்தில் மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு சேவிங் ஸ்கீம், அப்புறம் ஒன் டைம் சீட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்குது. நான் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்கீம் பார்த்தீங்கன்னா குயிக் கோல்டு சேவிங் ஸ்கீமு. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸு. ஃபஸ்ட்டு மந்த்து அப்புறம் லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் நம்ம ஃபிக்ஸடு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 1000 ருபீஸ்க்கு நம்ம சிட்டு போடுறோம்னா அந்த 1000 ருபீஸை ஃபஸ்ட்டு மந்த்தும் லாஸ்ட்டு 3 மந்த்ஸும் நம்ம பே பண்ணணும். ரிமைனிங் மந்த்ஸில் ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மேக்ஸிமம் 3000, மினிமம் 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் அமௌண்ட் 1000 ருபீஸ்னு வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு மந்த்தும் 9th, 10th, 11th மந்த் த சேம் 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் மந்த் என் கையில் 3000 இருக்குன்னா 3000 பே பண்ணலாம். தேர்ட் மந்த் என்கிட்ட 2000 தான் என் கையில் இருக்குன்னா 2000 பே பண்ணலாம். ஃபோர்த் மந்த்து 2.5 இருக்குன்னா 2.5 பே பண்ணலாம். ஸோ மினிமம் 1000, மேக்ஸிமம் 3000. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீமோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம மணி நம்ம கையில் எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம அதிகமான அமௌண்ட் பே பண்ணலாம். இல்லை மினிமம் 1000 ருபீஸ் பே பண்ணால் போதுமானது. எக்ஸஸாக நம்ம மணி பே பண்ணும்போது நமக்கு கோல்டோட வெயிட்டும் அதிகமாக கெயின் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இந்த ஸ்கீமில் அப் டு 18% வரை வேஸ்டேஜ் நமக்கு கிடையாது. அபோவ் 18 போகும்போது எக்ஸஸாக எவ்வளோ பர்சன்டேஜுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஷாப்பில் கொடுக்குற அந்த ரிசிப்ட் புக் பற்றி பார்க்கலாம். சிட் ஸ்கீம் நான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருந்ததுனால தேர்ட் மந்த் ஷாப்புக்கு டைரெக்டாக போய் இந்த புக்கும் அப்புறம் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வாங்கிட்டு வந்தேன். கிஃப்ட் என்னங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு சிட்டோட பேசிக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். செகண்ட் மந்த்து நான் 3000 பே பண்ணியிருக்கேன். தேர்ட் மந்த்தும் 3000 பே பண்ணியிருக்கேன். இது ஜூலை மந்த்து 2023 ஜாயின் பண்ண ஸ்கீமு. இன்னும் 1 or 2 மந்த்ஸில் இது மெச்சூர் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் அமௌண்ட் 3000. செகண்ட் மந்த்தும் தேர்ட் மந்த்தும் 9000 பே பண்ணியிருக்கேன். இப்போது சிட் ஸ்கீமுக்கு ஷாப்பில் இஷ்யூ பண்ணுற ஃப்ரீ கிஃப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது 1000லேருந்து 10,000 வரை இஷ்யூ பண்ணுற கிஃப்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 10.5லேருந்து 50,000 வரை கொடுக்குற கிஃப்ட்ஸு. கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் ஒர்த்தபுளாக எனக்கு தோணலை. ஸ்கீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிஆர்டியில் கொடுத்த கிஃப்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ. தென் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நான் வாங்கிட்டு வந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலும் அப்புறம் அந்த எல்லோ கலர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குதும் 1000 ருபீஸ் சிட்டுக்கு வாங்கினது, ஈச் 1000. அப்புறம் அந்த ஃப்ளாஸ்க் செட்டும் லிட்டு போட்ட அந்த சர்வ் பாட்டும் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் சிட்டுக்கு வாங்கினது. தென் இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.1 லிட்டர். இதில் உள்ளெல்லாம் எதுவும் சில்வர் இன்சுலேட்டட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு பிளாஸ்டிக் தான். இதை நான் ஸ்டில் யூஸ் பண்ணலை. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தென் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னொரு 1000 ருபீஸ் சிட்டுக்கு வாங்கின கிஃப்ட்டு. இது லஞ்ச் பாக்ஸுன்னு போட்டிருக்காங்க. இதில் லஞ்செல்லாம் நம்ம ஒன்றும் கொண்டு போக முடியாது. இது ஜஸ்ட்டு கிட்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஏதாவது ஒரு 2 டைப்பில் ஏதாவது ஸ்நாக்ஸ் நம்ம கொடுத்து விடணுன்னா கொடுக்கலாம். அப்படி ஒன்றும் இது குவாலிட்டியாலாம் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் சிட்டுக்கு வாங்கின அந்த குக் அண்ட் சர்வ் பாட். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்டோட பேம்ப்ளெட்டில் பார்த்திங்கன்னா இதோட ஹேண்டில் இன்சுலேட்டட் ஹேண்டில் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மேலே இருக்க ஹேண்டிலும் அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்தது வேறு மாதிரி. ஓரளவு வெயிட்டாகவே இருக்குது இந்த வெசல். 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேக்கம் ஃப்ளாஸ்க் செட்டு. இதுவும் 3000 to 5000 ரேஞ்சில் உள்ள கிஃப்ட்டில் உள்ள செட்டு. இது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு க்ரே கலரில் இருக்குது. இதில் உள்ள மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அலுமினியம் மாதிரி தான் இருக்குது, சில்வர் மாதிரி இல்லை.
இதோட குவாலிட்டியும் ஓரளவு நார்மலாக தான் இருக்குது. 2 கப்பு, அப்புறம் அந்த ஃப்ளாஸ்கில் மேலே ஒரு கப் இருக்குது. ஃப்ளாஸ்க் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு புஷ் பட்டன் மாதிரி ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஸ்க் கூட உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதையும் நான் இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணால் தான் அதோட குவாலிட்டி என்னன்னு தெரியும். தென் எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக நான் பே பண்ணியிருக்கேன், கோல்டு வெயிட் எவ்வளோ அக்குமுலேட் ஆகிருக்கு, என்ன ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணேன், அப்புறம் எவ்வளோ வேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். இன்னும் நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.